இது டே 15. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:15 வந்து ஆகுது. நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், ஜெகதேவ் பஸ் ஸ்டாண்டில். நம்ம பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நிலர் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ வசதியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஃபேன் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலர் கூடத்தில் வந்து 2 இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நிலர் கூட வந்து அதுக்கப்புறம் அதை பண்ணி கொடுத்தாங்க. போன ஆட்சியில் நல்லா இருக்குது. நைட் கூட யாராவது படுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட படுத்துக்கலாம். அந்தளவுக்கு லைட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. லைட் அதாவது ஒரு ரூமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. லைட்டு, ஃபேனு, ப்ளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த நிலத்தில் வந்து இருக்குது. வெயில் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வேர்த்து கொட்டும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து மழை வர டைமில் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். என்ன இன்னும் பஸ்ஸு வரல. சீட் இல்லை. ஒசூரில் பெங்களூர் வண்டி ஏறியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:05. சரியான தூக்கம் கிருஷ்ணகிரியில். சரி, நம்ம நேட்டில் வந்து டைரெக்டாக ஒசூர் பஸ் ஏறிட்டோம். 1 hour 7:18 7:20 அந்த ரேஞ்சில் வந்து பஸ் ஏறணும். கரெக்டாக இப்போ வந்து 9:05. அரௌண்டு ஒரு 1.25 மணி நேரம் நல்லா சரியான தூக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ சாப்பிட்டுட்ருக்கோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டுட்ருக்கோம் கடையில். பெங்களூர் எப்பக்கோடி. நல்லா பார்த்துக்கோங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லி விட்றாங்க ப்ரோ. ஓகேவா? டீ சாப்பிட்லாம் வாங்க. சூடாக இருக்குது, நல்லா இருக்குது டீ. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:40. ஆனால் நம்ம ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் வந்து இருக்கிறோம், எப்பக்கோடியில் தான் வந்து இருக்கிறோம். இந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம நேட்டிவ் வந்து ரீச் ஆகிடுவோம் இத்தனை நாள். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பெங்களூரில் வந்து ஃப்ரண்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஃப்ரண்ட் ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ணுறதா இருக்கிறோம். ஓகேவா? தலைவர் கொஞ்சம் தான் இடிச்சிருப்பார். சைடில் வராங்க, ஒரு ஹார்ன் அடிக்கிறது கூட இல்லையா? அட பாவீங்களா. ஓரமாக தான் வந்துட்டுருக்கோம். ஒரு வண்டி நீடு இருக்குது, கிராஸ் பண்ணுறாரு, அப்படியே வந்து சொருகிறாரு. கொஞ்சம் பார்த்து வரணும். 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும், கொஞ்சம் பார்த்து வாங்க நண்பா. நாம் பாருங்கள் சைடாக தான் போயிட்டுருக்கோம், ஓரமாக. புரியுதுங்களா? நடைபாதையில் தான் போயிட்டுருக்குறோம் எப்பக்கோடியில். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வந்து போயிட்டுருக்குறோம் நண்பா. ஆனால் இதுவரை நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வந்து போயிட்டுருக்குறோம் எப்பக்கோடியில். ஒரு டைம் கூட பார்த்திங்கன்னா மெட்ரோவில் போனதில்லை. எப்பக்கோடி மெட்ரோவில் ஒரே ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணிடுறேன் மெட்ரோவில் பெங்களூரில். ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல, வாய்ப்புகளும் ஏற்படுத்திக்கல. அதுதான் உண்மை. எப்பயாவது சிட்டி உள்ளார போகிற மாதிரி அப்படி இருந்தது அப்படின்னாக்கா
கண்டிப்பாக எப்போக்கோடி டு சில்க் போர்ட் ஆர் உள்ளார மார்க்கெட் அந்த மாதிரி அங்கேனா போகணும். ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ணது, ஓகேவா? புதுசுன்னா ஆயிடுச்சு, ஒரு 1 வருடமே ஆகும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்துட்டு இருக்காரு. அவர் ரூமில் தான் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ண போகிறோம், ஓகேவா? யூஸ்வலாக இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வீட்டில் போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்போக்கோடையில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஓகேவா? ஸோ எப்போ இங்கே கிராஸ் பண்ணலாம், இங்கேயே வந்து முன்னாடி கிராசிங் பாயிண்டெல்லாம் இருக்குது. அங்கே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிராசிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்து மெயின் ரோடு அந்த கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. திடீர்னு வண்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகிற பாருங்க. ஸோ அதனால் முன்னாடி போயிட்டு சப்வே இருக்கும், அதுக்கு கீழே இறங்கி ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஓகேவா? தொடர்ந்து பார்த்துட்ருங்க. இது உள்ளார போகலான்னு போகலாமா? பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் உள்ளார, மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளார. ஆனால் போனால் எங்கேயாவது போகணும், சும்மா எப்படி போகிறது அப்படின்ட்டு தான் நம்ம போகல. கண்டிப்பாக ஒரு நாளாக போகலாம், அதையும் வீடியோ பண்ணலாம், பிளாக் பண்ணலாம், ஓகே? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நாம் ஆஃபீஸ்லேயே வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த டைமுக்கு நம்ம ஊரில் இறங்கியிருந்தோம்னா சைலண்ட்டாக ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, அக்கா ஃபுல் ஆரன் சவுண்டாக கேட்டுட்டு இருக்குல்ல, செம்ம ஆரன் சவுண்டு. அந்த என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் தான், சிட்டி தான், ஓகே? ஓகே பிஆர்டி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டே 15 நம்ம பெங்களூரில் ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு ஃபஸ்ட் டைம் டே 15 தான் இந்த பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம், ஓகேவா? டே 16 வந்து பார்க்கலாம், ஓகே? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.